அதிமுக இப்போ எதேச்சதிகாரத்தின் கைகளுக்குள்ள சிக்கி கிடக்குது. அதனுடைய இயல்பை விட்டுடுச்சு. வலதுசாரிகளின் குரலாக இவங்க அன்றாட பிரச்சனைகள்ல கூட வலதுசாரிகளின் குரலை பிரதிபலிக்கிறார்கள். அப்போ இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளம் திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி மாறுகிறது. அப்படி மாறும் சூழலை அனுமதிக்க கூடாது. அதை மீண்டும் மதச்சார்பற்ற சக்திகளுக்குள்ள பிடிக்கணும்னா திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் மாதிரியான அமைப்புகள் ஒரு புதிய அணியை கட்டணும், பிஜேபியை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் இதற்கான பின்னணியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேரளா ஸ்டைல்ல எல்டிஎஃப் வெர்சஸ் யூடிஎஃப் மாதிரி இங்க டிஎம்கே பிளஸ் வெர்சஸ் ஐஎன்சி பிளஸ்ஸா, தேசிய சக்திகள் வர்சஸ் மாநில சக்திகள் அப்படின்னு ஒரு பிளாங்குக்குள்ள போறாங்க. அந்த தேசிய சக்திங்கிறத இதுவரைக்கும் நம்ம பிஜேபியிடம் விட்டு கொடுத்து விட்டோம், நாம ஒதுங்கி நிற்கிறதுனாலதான் அவங்க வளர்றாங்க, அதனால அந்த இடத்தை விடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா வருவதற்கு முன்னால தற்காப்பு முயற்சிகள்லாம் எடுக்கணுங்கிறது சரிதான். ஆனா இந்த முயற்சி எதுல போய் முடிந்து விடக்கூடாதுன்னா ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் அவங்க கிட்ட கொடுப்பதில் போய் முடிந்து விடக்கூடாது. அந்த எச்சரிக்கை உணர்வு அவர்களுக்கு தேவை. அது ராகுல் காந்தி வர்சஸ் இல்ல, ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில உண்டான ஈக்குவேஷன்ஸ் இது போன்ற டெவலப்மெண்ட்டை கட்டுப்படுத்தும், வளர விடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது சார். அதாவது காயம் வராமல் தடுக்கலாம், ஆனால் காயம் வருவதற்கு முன்னாலேயே காயக்கட்டு போடக்கூடாதுல்ல சார்? காயக்கட்டு போடக்கூடாது, அதுவே காயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது.